பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஒரே ஒரு டாட் தான் பிடிப்போம். அந்த டாட்டை துணியோட ராங் சைடில் பிசரே வராமல் இது மாதிரி ஃபினிஷிங்காக எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் உடம்புலேருந்து எப்படி அளவெடுக்கணும், பேட்டர்ன் போடணும், நார்மல் ஸ்டைலில் எப்படி தைக்கணும், பொட்டிக் ஸ்டைலில் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், அது நார்மல் ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ப்ராப்பேட் அட்டாச் பண்ணி எப்படி நம்ம 3 டாட் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணணும், அதே மாதிரி புடவைக்கு ஓரம் அடிக்கிறது எப்படி, ஃபால்ஸ் வைக்கிறது எப்படி, குஞ்சம் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். வெறும் 499 ரூபா மட்டும்தான். இந்த மாதம் வரைக்கும் தான் இந்த 499 ரூபா ரேட் இருக்க போகுது. உங்களுக்கும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வீடியோ கிளாஸை வாங்கி கற்றுக்கோங்க. பிரின்சஸ் கட்டோட ஒரு பார்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த சென்டரில் இருக்க பார்ட்டை எடுத்து நெக் ஃபினிஷ் பண்ணி திருப்பி வச்சுருக்கேன். இது போட் நெக் மாடல், அதனால தான் நெக் சின்னதாக தெரியுது. இப்போது இந்த நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, இந்த மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த சைடில் இருக்க பார்ட்டோடைய நல்ல பக்கத்தை இப்படி வைக்கிறோம். தைக்கும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா கீழே இருந்து தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை தைச்சிடலாம். கீழே இருந்து ஜாயின் பண்ணும்போது இந்த சைடு பேனலை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். தையலுக்கான அளவு 1/2 இன்ச் விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சு அப்படியே ஃபுல்லாக நம்ம தைச்சிடுறோம். அப்படியே 1/2 இன்ச்சில் கரெக்டாக நம்ம இந்த சைடு பேனலை இப்படி தள்ளி தள்ளி மடித்து தைக்கிறோம். முடியும் போது கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி முடிஞ்சிடும். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது லைனிங்லேயும் இதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த லைனிங்கை உள்பக்கம் இருந்து தைக்கிறோம். இது மேலே வச்சு தைச்சுமா, இப்போ லைனிங்லேயும் அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிட்டு மேலே வச்சு தைக்கிறோம். இப்படி லைனிங்லேயும் நம்ம தையலுக்கான அளவு எவ்வளோ விட்டோமோ அதை கரெக்டாக தைச்சிடணும். அப்படியே முடிக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் போய் முடிக்கணும். தைச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ லைனிங்லேயும் நம்ம இந்த டாட் பிடிச்சிட்டோம், மெயின் ஃபேப்ரிக்லேயும் இந்த டாட்டை நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுமே துணியோட உள்பக்கமாக போயிடும். நம்மளுக்கு உள்பக்கமாக போனதுனால நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே ஓரம் மட்டும் பதிச்சிட்டா போதும். லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி பதிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷ் ஆகிடும். துணியோட ராங் சைட்லேயும் நம்மளுக்கு எந்த பிசருமே தெரியாது, ரைட் சைடும் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.